வார் வித்தவுட் வார் இது எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? 2011 வருடம் மார்ச் மாதம் 11ஆம் தேதி இந்த உலகம் இந்த வார் வித்தவுட் வார் அப்படிங்கிறதை அனுபவிக்கிறது. ஒரு சுனாமி வரும், கிட்டத்தட்ட 60 அடி உயரமான அலைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை கொடுக்கப்படுகிறது. அந்த எச்சரிக்கை காரணமாக ஒரு அணு உலையில் பாதிப்பு ஏற்படலாம். அப்படி பாதிப்பு ஏற்பட்டால் கிட்டத்தட்ட 80 கிலோமீட்டர் ரேடியஸில் இருக்கக்கூடிய மனிதர்கள் அப்புறப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற இக்கட்டான சூழ்நிலை. 1 லட்சம் நபர்கள் அவங்களுடைய உயிரை காப்பாற்ற ஓடுகிறார்கள். ஆனால் அப்படி ஓடிய நபர்கள் யாருமே அவங்க வீட்டு பக்கம் மறுபடியும் வரவே இல்லை. இதற்கான காரணம் என்னவாக இருக்கும்? ஃபுகுஷிமாவில் நடந்த இந்த விபத்து நமக்கு உணர்த்துவது என்ன? வரும் காலத்திற்கு இந்த விபத்து சொல்லித்தரும் பாடம் என்ன? ஒவ்வொரு 10 வருடங்களுக்கும் இடையே இப்படியான விபத்துகள் நடைபெறுகிறதா? இந்த ஒரு பதிவில் பார்த்துடலாமா? அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். ஆயிரத்தி 1935 40 இந்த காலகட்டத்திலலாம் அணு ஆயுதங்களை பயன்படுத்தலாம் அப்படிங்கிற சின்ன நம்பிக்கை பிறக்கிறது. 2வது உலக யுத்தத்தின் போது அமெரிக்கா முதல் முறையாக அணு ஆயுதங்களை பயன்படுத்துகிறது. ஹிரோஷிமா, நாகசாகி அப்படிங்கிற 2 இடத்தில் இந்த அணு ஆயுதம் என்பது பயன்படுத்தப்படுகிறது. உலகம் பயப்படுகிறது. மிக முக்கியமான ஒரு ஆயுதத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே அமெரிக்காவுக்கு பின்னால் இல்லாட்டி அமெரிக்காவுக்கு பயந்து நிற்கிறார்கள். ஆனால் இந்த நேரத்தில் இந்த அணு ஆயுதம் அப்படின்னு சொல்லும்போது அணுவை பிளக்கும் போது ஒரு விதமான வெப்பம் வருகிறது. அந்த வெப்பத்தை முதல்ல அவங்களாம் என்ன நினைச்சாங்கன்னா வேஸ்டான வெப்பம், தேவையில்லாத வெப்பம் அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க. ஆனால் 1940, 45, 50 இந்த காலகட்டத்தில் ஃபாசில் ஃபியூவல்லாம் கிடைக்காம போயிருமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் உலக நாட்டு மக்களிடையே ஏற்படுகிறது. குறிப்பாக விஞ்ஞானிகளிடம் ஏற்படுகிறது. ஸோ இதுக்கு பதிலாக ஃபாசில் ஃபியூவலுக்கு பதிலாக வேறு ஏதாவது நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அப்படி யோசிக்கும் போது தான் இந்த அணுவின் பிளவின் போதோ இல்லாட்டி அணுவை சேர்க்கும் போதோ வெப்பம் வருதல்லவா, அந்த வெப்பத்தை ஏன் மின்சாரம் தயாரிக்க பயன்படுத்தக்கூடாது? இந்த யோசனை விஞ்ஞானிகளுக்கு வருகிறது. இது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அணுவை பிளக்கும் போது வெப்பம் வருகிறது. அந்த வெப்பத்தை பயன்படுத்தி நீங்கள் என்ன செய்யலாம்? ஒரு தண்ணீர், மிகப்பெரிய கொதிக்கலன்களை வைத்து தண்ணீரை சூடாக்குங்க. அப்படி சூடாக்கும் போது அந்த தண்ணீர் கொஞ்சம் கொஞ்சமாக நீராவியாக மாறும். அந்த நீராவி ரொம்ப பெரிய அளவு வரும்போது அதை என்ன செய்யுங்க? மிகப்பெரிய சுழலிகளை சுழலச் செய்யுங்கள். அதாவது நம்ம இந்த காத்தாடி, இந்த மின்சாரம் இல்லாட்டி காற்றாலைகள் எல்லாமே நம்ம பார்த்துருப்போம் பாருங்க. காற்றால் இந்த காத்தாடியினுடைய இறக்கைகள் அப்படிங்கிறது அப்படியே சுழலும். அதன் காரணமாக மின்சாரம் என்பது ஏற்படுத்தப்படுகிறது. அதே டெக்னாலஜியை நீராவி வழியாக செய்யலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதை செய்தும் காண்பிக்கிறார்கள். அப்படி செய்து காண்பிப்பதால் பல நாடுகளும் அவங்க நாட்டுக்குள்ள அணு உலைகள் அப்படிங்கிறதை ஏற்படுத்துகிறார்கள். மின்சாரத்தை தயாரிக்க ஆரம்பிக்கிறார்கள். ஜப்பான் அப்படிங்கிற நாடு 1970 இந்த காலகட்டத்தில் அவங்க கிட்ட நிலக்கரி கிடையாது, அவங்க கிட்ட ஃபாசில் ஃபியூல் கிடையாது. ஸோ இப்படிப்பட்ட தருணத்தில் அணு உலைகளை மட்டுமே நம்பி அவங்களுடைய எனர்ஜி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 30% அவங்களுக்கு தேவையான எனர்ஜி, எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறது இந்த அணு உலைகள் வழியாக தயாரிக்கப்படும். 2020 இந்த காலகட்டத்துக்குள்ள அது 50லேருந்து 60% உயர்த்தப்பட வேண்டும் அப்படிங்கிற பல கனவுகள் ஜப்பான் நாட்டவர்களுக்கு. நிறைய இடத்துல அணு உலைகள் அப்படிங்கிறது தொடங்கப்படுகிறது. இந்த அணு உலைகள் யாரும் சேர்ந்து தொடங்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அமெரிக்காவினுடைய ஜெனரல் மோட்டார்ஸ், இல்லை ஜப்பானில் இருக்கிற ஹிட்டாச்சி போன்ற பல நிறுவனங்கள் ஒன்றிணைந்து அவங்களுக்கு தேவையான ரியாக்டர்ஸ் எல்லாமே செஞ்சு கொடுக்குறாங்க. அப்படி நிறுவப்பட்ட ஒரு அணு உலை தான் ஃபுகுஷிமா டாய்ச்சி அப்படிங்கிற அணு உலை. கிட்டத்தட்ட 6 ரியாக்டர் இருக்குது. இந்த 6 ரியாக்டர் நான் சொன்ன டேட் வருது மார்ச் மாதம் 11ஆம் தேதி 2011 வருடம். இந்த அணு உலைகள் இல்லாட்டி ஜப்பானில் இருக்கிற இந்த மாதிரியான அணு உலைகளை யார் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா டெப்கோ அப்படிங்கிற நிறுவனம் தான். த டோக்கியோ எலக்ட்ரிக் பவர் கம்பெனி அப்படிங்கிற டெப்கோ நிறுவனம் தான் இதை எல்லாமே பராமரிச்சுட்டு வராங்க. ஆனால் இந்த டெப்கோ நிறுவனம் செஞ்ச தவறு என்னன்னா, இந்த அணு உலைகள், அதாவது இந்த ஃபுகுஷிமா டாய்ச்சி அப்படிங்கிற இந்த அணு உலை எப்படி வேலை செய்கிறது, ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறதுக்கான அந்த ரிசல்ட் செக்கிங் இது எதுவுமே நடத்தலை. கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருடங்களாகவே நடத்தப்படவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம நாட்டிலையும் இதே மாதிரியான பிரச்சனைகள் ஏற்பட்டது. அதை வேறொரு பதிவில் பார்க்கலாம். 2011 வருடம் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய சுனாமிகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை எல்லாமே கொடுக்கப்படுகிறது. ஃபுகுஷிமா அணு உலை நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி தைரியமான ஒரு நம்பிக்கையும் இங்கிருந்து இந்த அணு உலை பக்கமாக கொடுக்கப்படுகிறது. சொன்ன மாதிரி மார்ச் மாதம் 11ஆம் தேதி சின்னதாக ஒரு நிலநடுக்கம் வருகிறது. சின்ன நிலநடுக்கம் கிடையாது, ரிக்டர் அளவுகோலில் 9 அப்படிங்கிற பாயிண்டை காண்பிக்குது.
ஸோ பெரிய நிலநடுக்கம் தான் அப்படின்னு சொல்லி எல்லாருமே பயந்துட்டு இருக்காங்க. இந்த நிலநடுக்கம் காரணமாக சுனாமி ஏற்படலாம் அப்படிங்கிற ஒரு ஐயம் ஏற்படுகிறது. விடியல் காலை 2:46 நிலநடுக்கம் வரும்போது 3:27 சுனாமியினுடைய முதல் அலை என்பது இந்த ஃபுகுஷிமா அப்படிங்கிற அணு உலையை பார்த்து வருகிறது. அந்த அலையினுடைய உயரம் எவ்வளவு தெரியுமா? கிட்டத்தட்ட 35 அடி உயரம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இரண்டாவது அலை அதை விட பிரம்மாண்டமாக வருது. கிட்டத்தட்ட 60 அடிக்கும் உயரமான அலைகள் இந்த ஃபுகுஷிமா அப்படிங்கிற அணு உலையை பார்த்து வருகிறது. இந்த ரியாக்டர் அப்படின்னு சொல்கிறோம் பாருங்க, 6 ரியாக்டர், அதில் 3 ரியாக்டர் ஒர்க் ஆகிட்டே இருந்துச்சு. யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3 அப்படிங்கிற இந்த 3 ரியாக்டர்ஸ். ஆனால் யூனிட் 4ல் அன்லோட் பண்ணிட்டாங்க, அதாவது அது சரியான வேலை செய்யாமல் இருந்தது. யூனிட் 5, 6 இந்த 2 ரியாக்டர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது கூல்டவுன் ஆக்கப்பட்டு விட்டது. அதாவது அதனுடைய செயல்முறை எல்லாமே செய்யப்பட்டு அது இப்போ வேலை இல்லாமல் இருக்குது. ஆனால் 3 ரியாக்டர் ஒர்க் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லி பார்த்தோம். இந்த 3 ரியாக்டர் ஒர்க் ஆகிட்டு இருந்த இந்த ரியாக்டர் நிலநடுக்கம் வந்த உடனே அந்த நிலநடுக்கத்தினுடைய சிக்னல்ஸ் இந்த அணு உலைக்கு கிடைச்ச உடனே ஆட்டோமேட்டிக்காக அதனுடைய சர்க்கியூட் அப்படிங்கிறது, பவர் சர்க்கியூட் அப்படிங்கிறது நின்றுச்சு. நார்மலாக எல்லா அணு உலைகளிலும் இருக்கக்கூடியது தான். நிலநடுக்கம் வந்து விட்டது என்றால் பவர் சர்க்கியூட் அப்படிங்கிறத கட் பண்ணிட வேண்டும். அது ஆட்டோமேட்டிக் ட்ரிகர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கட் ஆயிடுச்சு. அப்படி கட் ஆன உடனே இந்த 3 ரியாக்டர்ஸும் அதனுடைய வேலையை செய்ய அப்படியே நின்று விட்டது. ஆனால் நின்று விட்டது அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக இது என்ன செய்யணும்? கூல்டவுன் பண்ணணும். ஏன்னா இங்கிருந்து மிகப்பெரிய அளவில் அணுப்பிளவுகள் ஏற்படுத்தப்பட்டு அதன் வழியாக வெப்பம் உற்பத்தி செய்யப்பட்டு அந்த வெப்பம் வழியாக நீராவியாக சென்று கொண்டிருக்கும் இந்த தருணம் நின்றுவிட்டது என்றால், அப்படி அந்த நீராவி இருக்கு பார்த்தீங்களா, இங்கிருந்து வெளியேறின நீராவியை மறுபடியும் குளிர்வித்து மறுபடியும் அதனுடைய கோர் பகுதிக்கு அனுப்பி வைப்பாங்க. ஸோ இந்த நீராவியை குளிர்விக்க வேண்டும், இல்லாட்டி இந்த ஒட்டு மொத்தமாக இந்த ரியாக்டரை குளிர்விக்க வேண்டும். இதற்காக இவங்க என்ன செய்வாங்கன்னா ஒரு கூலிங் சிஸ்டத்தை வச்சிருப்பாங்க. அதாவது கிட்ட இருக்கிற கடல்ல இருந்து நீரை எடுத்து அப்படியே இதன் வழியாக சுற்றி கொண்டு போய் இது எப்பவுமே கூல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி கூல் பண்ணாமல் குளிர்விக்காமல் இருந்து விட்டார்கள் என்றால் இந்த ரியாக்டர்ஸ் அப்படிங்கிறது மெல்டவுன் ஆயிரும், உருகும் நிலைக்கு வந்துவிடும். அந்த ஒரு நிலைமைக்கு வராமல் இருப்பதற்காக இப்போ என்ன செய்கிறாங்க, பேக்கப்பாக இருக்கக்கூடிய ஜெனரேட்டர்ஸை ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஜெனரேட்டர்ஸ் பவர் வழியாக கூலிங் சிஸ்டம் அப்படிங்கிறது நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆனால் 60 அடி உயரத்தில் வந்த அந்த அலைகள் இப்போ எங்கே வந்துருச்சு? நேராக ஃபுகுஷிமா அணு உலைக்கே வந்துருச்சு. பேக்கப்பாக வச்சிருக்கிற ஜென்ரேட்டர்ஸ்லாம் இருக்குன்னு சொன்னோம் பாருங்க, அதில் 10-12 ஜென்ரேட்டர்ஸ் அடியாகிருச்சு. வேறு வழி இல்லை, ஒர்க் ஆகலை. கூலிங் அப்படிங்கிறது, குளிர்வித்தல் அப்படிங்கிறது நடைபெறாமல் இருக்கிறது. ஒவ்வொரு ரியாக்டரும் என்ன செய்ய ஆரம்பிக்குது? கொஞ்சம் கொஞ்சமாக மெல்டவுன் ஆக ஆரம்பிக்குது. இப்படி மெல்டவுன் செய்வதால் அதனுடைய பல பகுதிகளில் சூடு அப்படிங்கிறது ரொம்ப கூடுதலாக மாறுகிறது. அதனுடைய கோர், அதனுடைய அடிப்பாகம் உருகும் நிலைக்கு எல்லாமே வந்துருச்சு. ஸோ 7 மணி ஆயிடுச்சு. ஜப்பானுடைய பிரதமர் ஒரு அறிவிப்பை கொடுக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் ரேடியஸில் இருக்கிற மக்களை அப்புறப்படுத்துங்க, ஒரு நியூக்ளியர் எமர்ஜென்சி வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதன் பிறகு, அதாவது 7 மணிக்கு சொன்ன மனுஷன் அடுத்த 2 மணி நேரத்திலேயே வேறொரு வார்த்தையை கொடுக்கிறார். 3 கிலோமீட்டர் கிடையாது, 10 கிலோமீட்டர் சரௌண்டிங்ஸில் இருக்கிற மனிதர்களை அப்புறப்படுத்துங்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான். அது ஏன்னா இந்த மாதிரியான நீராவி கூட இப்போ எதெல்லாம் கலக்க ஆரம்பிச்சிருச்சு? ரேடியேஷன்ஸ், அதை வெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நீராவி ரொம்ப பெரிய ப்ரெஷரை பில்ட் பண்ணிட்டு இருக்கு. அந்த ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணணும்னா காற்றில் அந்த ப்ரெஷரை திறந்து விடணும். அப்படி திறந்து விடும்போது கதிரியக்க தன்மை இருக்கக்கூடிய அந்த வாயுக்களும் எங்கே போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது? சுற்றி இருக்கும் பகுதிகளுக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படி 2-3 முறை வெண்ட் அப்படிங்கிறது செய்யப்படுகிறது. அப்படி வெண்ட் செய்யப்பட்ட இந்த வாயு பல இடங்களுக்கு பரவும் போது அதை சுவாசிக்கக்கூடிய, அது படக்கூடிய மனிதர்களுக்கு கேன்சர் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கதிரியக்கத்தால் பாதிப்படைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அவங்களுடைய மனித மூலக்கூறுகள் சிதைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொன்னதுனால 10 கிலோமீட்டர் ரேடியஸில் இருக்கிற மனிதர்களை அப்புறப்படுத்துங்கள் அப்படிங்கிற ஒரு உத்தரவு வருகிறது. ஸோ ஒரு நாளில், இந்த விபத்து நடந்த ஒரு நாளில், சுனாமி வந்த ஒரு நாளில் 1,00,000 நபர்களை அப்புறப்படுத்த வேண்டும். முதல்ல 10 கிலோமீட்டர்னு சொன்னாங்க பாருங்க, அடுத்த தினங்கள் அது 20 கிலோமீட்டராக மாற்றப்படுகிறது. இப்போ நம்ம மார்ச் 12, 13 இந்த ஒரு தினத்துக்கு வந்துட்டோம். சுனாமி மட்டுமே 16,000 மனிதர்களை கொன்று குவித்து இருக்கும் போது இங்க இருக்கக்கூடிய இந்த ஃபுகுஷிமா அணு உலையை சுற்றி இருக்கக்கூடிய 9 முனிசிபாலிட்டிஸ் இருக்கு. அதுல இருக்கிற அத்தனை மனிதர்களையும் அப்புறப்படுத்த வேண்டும். எல்லாருக்கும் 1 மணி நேரம் 2 மணி நேரம் டைம் கொடுக்குறாங்க. உங்களுக்கு தேவையான பொருட்களை எடுத்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொரு வண்டியா வந்துட்டு இருக்கு. எங்க கொண்டு போறாங்க, எங்க போக போறோம் எதுவுமே தெரியாது. பசி பட்டினி எல்லாமே இருக்கு. சின்னதாக டேப்லெட் எல்லாமே சில மனிதர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. ஏன்னா ரேடியேஷன் வந்து அவங்களுக்கு தைராய்டு கேன்சர் வராமல் இருப்பதற்கான சின்ன விதமான டேப்லெட் எல்லாமே கொடுக்கப்படுகிறது. மக்கள் அச்சப்பட்டு போகிறார்கள். பல கிலோமீட்டர் தாண்டி ஒவ்வொரு வீட்லையும் தஞ்சம் போகிறார்கள் மக்கள். ஆனால் சாதாரணமாக இது வந்து ஒரு ஆர்கனைஸ்டு ஸ்ட்ரக்சர் கிடையாது. மக்கள், குழந்தைகள், பெண்கள் இவங்க எல்லாமே பாதிப்படைகிறார்கள். தண்ணீர், குடிக்க தண்ணி இல்லாமல், குழந்தைகளுக்கு பாலூட்ட முடியாமல் இப்படி பல மனிதர்கள் அல்லோல்பட்டு விட்டார்கள் அப்படின்னு சொல்லலாம். ஆனாலும் பரவாயில்லை,
இந்த கதிரியக்கம், இந்த ரேடியேஷன் என் உடம்பை தாக்கிவிடக்கூடாது அப்படின்னு சொல்லி பயந்து எல்லாருமே ஓடுறாங்க. நிறைய விதமான பிரச்சனைகளுக்கு மத்தியில் 10 லட்சம் மனிதர்கள் அப்புறப்படுத்தப்படுகிறார்கள். அதன் பிறகு அமெரிக்கா சொல்லுது, ஜப்பான் நீ செஞ்சது மோசம், 10 லட்சம் நபர்கள் மட்டும் கிடையாது, கிட்டத்தட்ட 80 கிலோமீட்டர் ரேடியஸில் இருக்கக்கூடிய மனிதர்களை அப்புறப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ஆப்ரேஷனை செய்கிறாங்க. அந்த ஆப்ரேஷன் டொமடச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அமெரிக்காவினுடைய மக்கள் ஜப்பானில் இருந்தாங்க, ஃபுகுஷிமா அணு உலையிலிருந்து 80 கிலோமீட்டர் ரேடியஸில் இருந்தாங்கன்னா அப்பயே வெளியில் வந்துருங்க அப்படிங்கிறது அவங்களுடைய அறிவிப்பாக இருந்தது. இதை பார்த்த ஜப்பான் மக்களுக்கும் பயம் வருகிறது. எல்லாருமே பயந்து ஓடுறாங்க. கிட்டத்தட்ட 2-3 தினங்களுக்கு பிறகு கொஞ்சமாக இது எல்லாமே கூல்டவுன் செய்யப்படுகிறது. அதாவது நிறைய ஆர்மி வராங்க, ஹெலிகாப்டர்ஸ் வருது, எங்கேருந்து இல்லாமோ தண்ணீரை இந்த அணு உலைக்கு மேலே ஊற்றுறாங்க. அப்படி ஊற்றி கொஞ்சமாக கூல்டவுன் பண்ணுறாங்க. ஆனால் இப்படி ஊற்றப்பட்ட நீர், இந்த நீர் எல்லாமே ரேடியேஷன் நீர் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த ரேடியேஷன் நீரை ஒரு டேங்கில் சேமித்து வைக்க ஆரம்பிக்கிறார்கள். இது எப்போ நடந்துச்சு? 2011ஆவது வருடம். இப்போ 2021ஆவது வருடம். எத்தனை லிட்டர் தண்ணீர் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 137 லட்சம் டன் தண்ணீர் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த தண்ணீரை இவங்க இப்போ நீர் தொட்டியில் சேமித்து வருகிறார்கள். நீர் தொட்டியில் மட்டும் கிடையாது, கோர்லாம் மெல்டவுன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் பார்த்தீங்களா? ஸோ அதன் வழியாக வெளியேறிய நீரை அவங்க கொஞ்சமாக மணல் மூட்டைகளால் தடுத்து நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். அதிலிருந்து கொஞ்சம் விதமான தண்ணீர் கடலில் இப்போதும் கலந்த வண்ணம் தான் இருக்கிறதாம். இது எல்லாமே ரேடியேஷன் வாட்டர் அப்படின்னு சொல்லலாம். இந்த ரேடியேஷன் அந்த அணு உலையை சுத்தப்படுத்த வேண்டும், அங்கே இருக்கிற இந்த ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட்ஸ் இல்லாட்டி அதனுடைய வேஸ்ட் இது எல்லாமே அப்புறப்படுத்த வேண்டும் என்றால் கிட்டத்தட்ட ஒரு 40 வருடங்கள் ஆகும். இந்த 40 வருடங்கள் அங்கு இருக்கும் மனிதர்கள் உள்ளக்க என்ட்ராக முடியுமா அப்படின்னு கேட்டால், அந்த அணு உலைக்கு என்ட்ராக முடியுமா அப்படின்னு பார்த்தா கிடையாது. எல்லாமே ரோபோட்ஸ் வச்சு தான் செய்ய வேண்டியதாக இருக்கிறது. யுரேனியம்லாம் அங்கங்கே எல்லாமே காங்கிரீட் சுவரில் வந்து விட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 40 வருடங்கள் அங்கே மனிதர்கள் உயிர் வாழ முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு விதமான பரப்புரை செய்யப்படுகிறது. ஆனால் மக்கள்கிட்ட ஜப்பான் அரசாங்கம் சொல்கிறாங்க, இல்லை நீங்கள் கொஞ்சம் நபர்கள் எங்கே வரலாம், உங்களுடைய பழைய இருப்பிடத்திற்கே வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மக்கள் பயப்படுகிறார்கள். வந்தால் கதிரியக்கம், ரேடியேஷன் எங்களை பாதித்து விடுமோ அப்படின்னு சொல்லி கேள்விகளை கேட்கிறார்கள். இதற்கு காரணம் இருக்குது செர்னோபில். இந்த செர்னோபில் நடந்த மிகப்பெரிய ஒரு விபத்து. அந்த விபத்தில் ரேடியேஷன் அப்படிங்கிறது இதே மாதிரி லீக் ஆகுது. கிட்டத்தட்ட 10லேருந்து 15 வருடங்களுக்கு பிறகு அங்கே பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கேன்சர் வந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையாக இருக்கிறது. அதாவது ரேடியேஷன் தாக்கினால் அது உடனடியாக மனிதர்களுக்கு தெரியாது, பிற்காலத்தில் இல்லாட்டி அடுத்த தலைமுறை மனிதர்களை அதை பாதிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் மக்கள் அங்கே வர பயப்படுறாங்க. ஸோ இப்போ ஜப்பான் அரசாங்கம் என்ன செய்ய போகிறாங்க? இந்த ரேடியேஷன் நிறைந்த இந்த தண்ணீரை பசிபிக் பெருங்கடலில் விட்டுலாமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்கிறார்கள். அதற்கு சவுத் கொரியா, சீனா போன்ற நாடுகள் எதிர்ப்பை தெரிவிக்கிறார்கள். என்னதான் ஆனாலும் இந்த தண்ணீர்லிருந்து ஹைட்ரஜனுடைய ஐசோடோப்ஸை பிரித்தெடுப்பதற்கான டெக்னாலஜி யார்கிட்டையுமே இல்லை, உலகத்தில் இருக்கிற எந்த நாடுகளிடம் கிடையாது. ஆனால் இதை என்ன செய்யலாம்? கொஞ்சமாக டைல்யூட் பண்ணலாம். கொஞ்சோண்டு நீரில் அதிகப்படியான நீரை கலந்து அதனுடைய அந்த தன்மை, ரேடியேஷனுடைய தன்மையை குறைத்து மறுபடியும் எங்கே கொண்டு விடலாம்? இந்த மாதிரி கடல் பரப்பில் கொண்டு விடலாம். இதை விடலைன்னா அடுத்த பிரச்சனை என்னன்னா, 2022க்குள் இவங்க கிட்ட இருக்கிற டேங்க் எல்லாமே ஃபுல்லாயிரும். யார்கிட்ட? இந்த ஃபுகுஷிமா அணு உலையை இப்போதும் அவங்க கூல் டவுன் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அந்த தண்ணீரினுடைய அந்த டேங்கினுடைய அளவுகள் அப்படி எக்ஸீட் ஆயிரும். அப்படி எக்ஸீட் ஆயிடுச்சுன்னா வேறு வழி கிடையாது, இதை நேரடியாக எங்கே கொண்டு விட வேண்டியதாக இருக்கும்? இந்த மாதிரி பசிபிக் பெருங்கடலில் விட வேண்டியதாக இருக்கும். இதற்கு அனுமதி கொடுக்கும் ஒரே நாடு எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அமெரிக்கா சொல்கிறாங்க, வேறு வழி கிடையாது, நீ போய் பசிபிக் பெருங்கடலில் விட்டுரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கதிரியக்கம் நிறைந்த தண்ணீரப்பா இது கொஞ்சமாக மக்கி போகிறதுக்கு, இந்த மாதிரி வேஸ்ட் மக்கி போகிறதுக்கு எவ்வளோ நாட்கள் எடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தோராயமாக ஒரு 38,000 ஆண்டுகள். அதெல்லாம் வேறு அணு உலைகள், ஐசோடோப்ஸ் அப்படின்னு சொல்லி பல விதமான பிரச்சனைகள், காம்ப்ளெக்ஸான சில விஷயங்கள் இருக்குது. நார்மலாக வச்சுக்கோங்களேன், ஒரு 40 வருடங்கள்னு வச்சுக்கோங்க. இந்த 40 வருடங்களுக்கு பிறகு தான் அது மறுபடியும் கொஞ்சமாக அதனுடைய தன்மை இழக்க ஆரம்பிக்கும். இப்படி தன்மை இழந்து வருவதற்கு ஒரு 100, 200, 300 வருடங்களுக்கு மேலே ஆயிரும். நார்மலாக ஒரு கதிரியக்கத்தன்மை 38,000 வருடங்கள் இல்லாட்டி ஒரு 20,000 வருடங்கள் வரை இருந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ பெரிய டேஞ்சராக இருந்த இந்த ஒரு விபத்து காரணமாக ஜப்பான் நினைக்கிறாங்க, போதுமுடா சாமி, எங்களுக்கு இனி அணு உலை தேவை கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்தியாவில் அணு உலைகள் அப்படிங்கிறது கூடிக்கொண்டே வருவதற்கான காரணம் என்ன? அணு உலைகளை சரியாக நம்ம பயன்படுத்தவில்லை, அணு உலைகள் நம்ம நாட்டுக்கு வரவில்லை என்றால் நாம் பின்தங்கி விடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் எவ்வளோ உண்மைகள் இருக்குது? இந்த செர்னோபில் அப்படிங்கிற அந்த விபத்து என்ன? அதை அடுத்த பதிவில் பார்க்கலாம். அதை பார்த்த பிறகு இந்தியாவில் இந்த மாதிரியான விபத்துகள் ஏற்பட்டிருக்கிறதா, இந்தியாவில் இந்த மாதிரியான விபத்துகள் ஏற்பட்டால் இந்தியா இதை எப்படி சமாளிக்கும்? இந்த வேஸ்ட் வாட்டர் அப்படின்னு சொல்கிறோமே, வேஸ்ட் வாட்டர் மட்டும் கிடையாது, அணு உலைகளிலிருந்து வரக்கூடிய கழிவுகள் எப்படி சுத்திகரிக்கப்பட போகிறது, அதற்கான டெக்னாலஜி இருக்கா? இப்படி
இப்படி பல கேள்விகளுக்கான பதிலை அடுத்த ஒரு காணொலியில் பார்க்கலாம். வெறும் 3 எபிசோடு தான். ஒரு எபிசோட் முடிஞ்சிருச்சு. அடுத்ததா செர்னோபில் வரப்போகிறது. அடுத்ததா இந்தியாவினுடைய அணு உலைகள் எங்கெங்க இருக்கு, என்னென்ன விபத்துகள் ஏற்பட்டு இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். மாணவர்கள், எதிர்காலத்துக்கான மாணவர்களே, நீங்க இதை பத்தி ஸ்டடி பண்ணுங்க. உங்க கையில நம்முடைய எதிர்காலம் மட்டும் கிடையாது, எங்களுடைய வரும் தலைமுறைக்கான எதிர்காலத்தையும் நீங்கள் தான் பாதுகாக்க வேண்டும். ஸோ நீங்க நல்லபடியா ஸ்டடி பண்ணி இந்த அணு உலைகள், கழிவுகள், இந்த மாதிரி தண்ணீர் இதெல்லாம் எப்படி சுத்திகரிக்க முடியும், அதற்கான டெக்னாலஜி என்ன, இல்லாட்டி வேறு வாய்ப்புகள் இருக்கிறதா, இல்லை இதை விட்டு வேற ஏதாவது எனர்ஜி சோர்ஸ்க்கு நம்ம மாறலாமா, இப்படிங்கிற ஒரு படிப்பை எடுக்க வேண்டும் அப்படிங்கிறதா இதனுடைய உள்நோக்கம். இது நிறைவேறும் என்று நம்புகிறேன். இன்னைக்கு இந்த டாபிக்லாம் ஒஸ்ட் டாபிக்கா இருக்கலாம், இல்லாட்டி யாருக்குமே தேவையில்லாத டாபிக்கா இருக்கலாம். ஆனா இதை பார்த்து ஒரு மாணவன் இவ்வளோ பெரிய பிரச்சனை எதிர்காலத்தில் இருக்கிறது அப்படின்னு சொல்லி உணர்ந்து கொண்டாலே போதும், இந்த டாபிக்கான சக்சஸ் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். ஸோ அடுத்ததா செர்னோபில், உக்ரைன்ல நடந்த அந்த பிரச்சனை என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த காணொலிக்கான கருத்துக்களை இங்கே பதிவு செய்யுங்கள். நீங்கள் தமிழ் பொக்கிஷம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா? ஒன்று செக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வரல அப்படின்னா மறுபடியும் அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டனை எனேபிள் பண்ணிக்கோங்க. எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள். தமிழ் பொக்கிஷம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத தோழர்கள் தோழிகள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.